ஸோ நம்ம மாடல் 2ல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி டயக்ராம். ஸோ ப்ராப்பர்ட்டி டயக்ராம் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து பிவி டயக்ராம், ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம். எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் 2 லைன் இருக்கும். ஒரு லைன் வந்து சேச்சுரேட்டட் லிக்யூட் லைன், இன்னொரு லைன் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் லைன். ஸோ இந்த 2 லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ சேச்சுரேட்டட் லிக்யூட் லைனுக்கு இங்கிட்டுள்ள ரீஜியன் வந்து கம்ப்ரஸ்டு லிக்யூட் ரீஜியன் இல்லை லிக்யூட் ரீஜியன் சொல்லிக்கலாம். ஸோ இந்த 2 லைனுக்கு நடுவில் உள்ள ரீஜியன் சேச்சுரேட்டட் லிக்யூட் வேப்பர் ரீஜியன் இல்லை வெட் ஸ்டீம் ரீஜியன் சொல்லிக்கலாம். சேச்சுரேட்டட் வேப்பர் லைனுக்கு இங்கிட்டுள்ள ரீஜியன் வந்து சூப்பர் ஹீட்டட் வேப்பர் ரீஜியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்டில் வாட்டர் வந்து டைரெக்டாக ட்ரை ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த டயக்ராம் வந்து லெபார்ட்டரியில் ரீடிங்ஸ் எடுத்து வரைஞ்ச டயக்ராம். ஸோ அடுத்த டயக்ராம் வந்து டெம்பரேச்சர் வால்யூம் டயக்ராம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர். நம்ம ஸ்டீம் ஃபார்மேஷனில் 5 ஸ்டேஜ் பார்த்தோம்ல, அப்போத்தில் வால்யூம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 to 2ல் வந்து சாலிட் ஸ்டேஜாக இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேஜில் நம்ம ஹீட் பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், வால்யூம் லைட்டாக ரைஸ் ஆகும். ஸோ 2 to 3 வந்து மெல்ட்டிங் ஸ்டேஜ். 2 to 3 வந்து மெல்ட்டிங் ஸ்டேஜ். ஸோ 2 to 3ல் மெல்ட்டிங் ஸ்டேஜ் அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும், வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ ஐஸ் வந்து லிக்யூடாக மாறுறப்ப 0 டிகிரி செல்சியஸில் மெல்ட்டிங் ஸ்டேஜில் மட்டும் வால்யூம் கம்மியாகும். ஸோ அகைன் வந்து அடுத்து 3 to 4 வந்து லிக்யூடு ஸ்டேஜ். பட் ஆனால் 4 டிகிரி வரைக்கும் 4 டிகிரிஸ் வரைக்கும் வால்யூம் வந்து கம்மியாகும். ஸோ அகைன் அடுத்து ஹீட் பண்ணுறப்ப 4 டிகிரிஸ்க்கு அப்புறமா வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 4 டிகிரிங்கிறது கரெக்டாக 4th பாயிண்டில் 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் பண்ண உடனே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 4 to 5 வந்து வேப்பரைசிங் ஸ்டேஜ். ஸோ மொதல் வெட் ஸ்டீம் 4th பாயிண்டில் சேச்சுரேட்டட் லிக்யூடாக இருக்கும், அடுத்து நடுவில் பூரா வெட் ஸ்டீமாக இருக்கும். 5th பாயிண்டில் ட்ரை ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து அதை நான் ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது 5 to 6 சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேஜ். 6th பாயிண்டில் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 2 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 2 to 3 3 to 3' வரைக்கும் வால்யூம் கம்மியாகும். ஸோ அதுக்கடுத்து நான் ஹீட் பண்ணுறப்ப வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதான் டெம்பரேச்சர் வால்யூம் டயக்ராம். ஸோ அதுக்கடுத்து பேஸ் டயக்ராம் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் டயக்ராம் சொல்லலாம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர். ஸோ இதில் வந்து 3 லைன் இருக்கும். ஸோ இந்த லைன் ஒன்று, ஸோ இந்த லைன் ஒன்று, ப்ளஸ் வந்து இங்கனுக்குள்ள உள்ள லைன் வந்து. ஸோ இந்த லைனுக்கு இங்கிட்டுள்ள ரீஜன் வந்து சாலிட் ரீஜன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லைனுக்கும் நடுவில் உள்ள ரீஜன் வந்து லிக்விட் ரீஜன். ஸோ இங்கிட்டுள்ள ரீஜன் வந்து கேசியஸ் ரீஜன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சாலிட் டு லிக்யூடு கன்வெர்ட் ஆகிறது வந்து நம்ம மெல்ட்டிங் சொல்லுவோம். அதே லிக்யூட் டு சாலிட் மாறுது அப்படின்னா ஃப்ரீசிங். ஸோ இங்கே வந்து லிக்யூடாக இருக்குது, இங்கே கேசியஸாக இருக்குது. ஸோ லிக்யூட்லேருந்து கேஸாக மாறிச்சு அப்படின்னா வேப்பரைசேஷன், அதே இது கேஸ்லேருந்து லிக்யூடாக மாறிச்சு அப்படின்னா கண்டென்சேஷன் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்லேருந்து கேஸாக மாறிச்சுன்னா சப்ளிமேஷன். ஸோ நம்ம சூடம்லாம் யூஸ் பண்ணோம்ல, அது ஹீட் பண்ணுற சூடம் வந்து பொறுத்துறப்ப சாலிட்லேருந்து கேஸாக மாறிடும், அதை சப்ளிமேஷன் சொல்லுவோம், பதங்கமாதல் தமிழில். ஸோ அதே இது கேஸ்லேருந்து சாலிடாக மாறிச்சு அப்படின்னா டெபாசிஷன். ஸோ இந்த டயக்ராம் வந்து பேஸ் டயக்ராம், சாலிடு லிக்யூடு கேஸ் இதை வச்சு வருது. ஸோ அதுக்கடுத்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ் டயக்ராம், டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம். எக்ஸ் ஆக்சிஸில் என்ட்ரோபி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி தான் பிவி டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து சேச்சுரேட்டட் வாட்டர் லைன், இந்த லைன் வந்து ட்ரை ஸ்டீம் லைன். உள்ளே இருக்கிற 4 லைன்ஸ் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2, 0.4, 0.6, 0.8 இருக்குல்ல, அது வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன். ஸோ நடுவில் போகிற இந்த லைன் வந்து ப்ரெஷர் லைன். P1, P2, P3, P4ங்கிறது ப்ரெஷர் லைன். வேறு ப்ரெஷருக்கு வந்து அந்த HFG வேப்பரைசேஷன் அது எப்படி மாறுது அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு ப்ரெஷருக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சேச்சுரேட்டட் லிக்யூட் லைனுக்கு இங்கிட்டுள்ள ரீஜன் வந்து லிக்யூட் ரீஜன். நடுவில் இங்கே வாட்டர் லைனுக்கும் ட்ரை ஸ்டீம் லைனுக்கும் நடுவில் உள்ள ரீஜன் வந்து வெட் ஸ்டீம் ரீஜன். ட்ரை ஸ்டீம் லைனுக்கு இங்கிட்டுள்ள ரீஜன் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ரீஜன். ஸோ இந்த 2 லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். வாட்டர் வந்து டேரெக்டாக ட்ரை ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்எஸ் டயக்ராம் இல்லை என்தால்பி என்ட்ரோபி டயக்ராம், மோலியர் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் வந்து இது வந்து உங்கள் ஸ்டீம் டேபிளுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ட்ரோபி, ஒய் ஆக்சிஸில் என்தால்பி. ஸோ இங்கே வந்து டார்க்காக ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு லைன் போதில்லை, இது வந்து சேச்சுரேஷன் லைன் இல்லை ட்ரை ஸ்டீம் லைன். ஸோ அதே மாதிரி மெலிசான ப்ரௌன் கலர் லைன் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன். 4 லைன் கொடுத்துருக்காங்க, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் லைன் சொல்லுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.95, 0.9 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஸ்டீம் டேபிளில் மோலியர் சார்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பிளாக் கலரில் போகிற லைன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெஷர் லைன். ஸோ இங்கே க்ரீன் கலரில் போகிற லைன் வந்து டெம்பரேச்சர் லைன். இந்த மோலியர் சார்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டீமோட டெம்பரேச்சர், ப்ரெஷர்
ஏதாவது ஒரு 2 குவாண்டிட்டி நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா மித்த எல்லா வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், என்ட்ரோபி, என்தால்பி எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை என்தால்பி, என்ட்ரோபி அந்த ஸ்டீமுக்கு தெரியுது அப்படின்னா அதை வச்சு ப்ரெஷர், டெம்பரேச்சர் மித்த எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். அதான் வந்து மோலியர் சார்ட்டோட யூஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச் டயக்ராம், டெம்பரேச்சர் என்தால்பி டயக்ராம். எக்ஸ் ஆக்சிஸில் என்தால்பி எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்திருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி தான் இந்த லைன் வந்து சேச்சுரேட்டட் லிக்யூட் லைன் இல்லை சேச்சுரேட்டட் வாட்டர் லைன். இந்த லைனுக்கு இங்கிட்டு உள்ள ரீஜன் வந்து லிக்யூட் ரீஜன் இல்லை வாட்டர் ரீஜன் சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிட்டு உள்ள வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் லைன் இல்லை ட்ரை ஸ்ட்ரீம் லைன் சொல்லி சொல்லிக்கலாம். இந்த 2 லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்லி சொல்லுவோம். வாட்டர் வந்து டேரெக்டாக ட்ரை ஸ்ட்ரீமாக மாறிடும். ஸோ நடுவில் உள்ள இங்கே ரீஜன் வந்து வெட் ஸ்ட்ரீம் ரீஜன், இங்கே வந்து வெட் ஸ்ட்ரீம் ரீஜன். இந்த லைன் ஃபுல்லாமே வந்து வேறு வேறு ப்ரெஷருக்கு வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் வாட்டர் வந்து டேரெக்டாக ட்ரை ஸ்ட்ரீமாக மாறி எங்கே மாறும் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்டில் மாறும். அதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து, கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் வாட்டர். ஸோ கிரிட்டிக்கல் கண்டிஷனுங்கிற வரணும் இல்லை, வாட்டர் வந்து டேரெக்டாக ட்ரை ஸ்ட்ரீமாக மாறிடும். வாட்டர் வந்து வெட் ஸ்ட்ரீமாக மாறி தான் ட்ரை ஸ்ட்ரீமாக மாறும் எப்பயுமே. இந்த கரெக்டாக கிரிட்டிக்கல் பாயிண்டில் வெட் ஸ்ட்ரீமாக மாறாமல் டேரெக்டாக ட்ரை ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த பாயிண்ட் தான் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்டில் உள்ள டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஸோ 374 374.15 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதே கெல்வினில் சொல்லணும்னா 647.15 கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்டில் உள்ள ப்ரெஷர் தான் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர். 222 பார் வாட்டருக்கு வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா 222 பார்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, இதில் எல்லாமே வந்துடும் ஃபார்முலாஸ். நம்ம இதை வச்சு தான் எல்லாமே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, எம்எஸ் டிவைடட் பை எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ. எம்எஸ்ங்கிறது மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம், எம்டபிள்யூங்கிறது மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸுங்கிறது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனோட சிம்பிள். ஸோ இங்கே வந்து 3 ஸ்டீம் தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ சம்பளம் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வெட் ஸ்டீமோட என்தால்பி கண்டுபிடி, என்ட்ரோபி கண்டுபிடி, டென்சிட்டி கண்டுபிடின்னு சொல்லி இந்த மாதிரி சம்பளம் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்குரிய எல்லா ஃபார்முலா வந்து டேபிளில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா ஃபுல்லாமே நம்ம ஒரு எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், என்தால்பி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், டென்சிட்டி, எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன், இன்டர்னல் ஒர்க் டன், இன்டர்னல் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி. ஸோ வெட் ஸ்டீமுக்குரிய ஃபார்முலா ஃபுல்லாமே இது. ஸோ இப்போ என்தால்பியாக வெட் ஸ்டீம் கேட்குறாங்கன்னா அதுக்குரிய ஃபார்முலா வந்து ஹச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஹச்எஃப்ஜி. ஹச்எஃப்ஜி இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டீம் டேபிள்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம ரீடிங் எடுப்போம். அதில் எப்படி ரீடிங் எடுக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரை ஸ்டீம் அதே மாதிரி ஹச்ஜின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்டீம் வந்து ஹச்ஜி. அதே மாதிரி என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா ஹச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் ப்ராக்கெட்டில் வந்து டிஎஸ்யூபி மைனஸ் டிஎஸ். டிஎஸ்யூபிங்கிறது டெம்பரேச்சர் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், டிஎஸ்ங்கிறது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இது எல்லாமே வந்து நமக்கு இந்த ஹச்எஃப்ஜி, ஹச்ஜி இது எல்லாமே வந்து ஸ்டீம் டேபிள் வந்து நம்ம ரீடிங் எடுத்துடலாம். சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு வந்து டெம்பரேச்சர் ஆஃப் டிஎஸ்யூபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அது வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சிபிஎஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அதோட வேல்யூ வந்து 2.1 2.3 கிலோஜூல் பர் கிலோகிராம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து வெட் ஸ்டீமுக்கு இப்போ கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு விஜி. விஜிங்கிறது அதே மாதிரி ஸ்டீம் டேபிளில் இருக்கும், நம்ம டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பிஜிங்கிறது அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ட்ரை ஸ்டீம்னா விஜி தான். இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு விஜி, இங்கே விஜி மட்டும் வரும். அதே இது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் பார்த்தீங்க அப்படின்னா விஜி இன்ட்டு டிஎஸ்யூபி டிவைட் பை டிஎஸ். நீங்கள் எங்கெல்லாம் டெம்பரேச்சர் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே வந்து கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. டென்சிட்டி வந்து இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலில் வரும். இங்கே வர்ற ஆன்சர் இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீமை அப்படியே ரெசிப்ரோக்கலில் போட்டோம்னா அதோட டென்சிட்டி கிடச்சிடும். அதே மாதிரி தான் ட்ரை ஸ்டீமுக்கும் இது இந்த இங்கே வர ஆன்சர் ரெசிப்ரோக்கலில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சிடும். தலைகீழியே போடணும். இங்கே அதே மாதிரி தான் வரும். எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் வந்து அதுக்குரிய ஃபார்முலா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கிடைக்கும்ல ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வெட் ஸ்டீம், அந்த வேல்யூ தான் இங்கே நம்ம தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிடைக்கிற ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ட்ரை ஸ்டீம் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்குரிய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட சிம்பிள் வந்து W. அதே மாதிரி இன்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து அதுக்குரிய ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. இங்கே W வெட்டுங்கிறது இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 100 இன்ட்டு P இன்ட்டு V வெட். Pங்கிறது ப்ரெஷர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா வந்து H வெட் மைனஸ் W வெட். H வெட்டுங்கிறது என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம் மைனஸ் W வெட்டுங்கிறது எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷனில் கிடைக்கும்ல வெட் ஸ்டீமுக்குரிய வேல்யூ, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே அதே மாதிரி தான் என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்டீம் மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷனில் ட்ரை ஸ்டீம் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து போடணும். இங்கே அதே மாதிரி தான் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம் மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாபரேஷன் பை சூப்பர் ஹீட்டர் ஸ்டீம். கடைசி வந்து என்ட்ரோபி கொடுத்துருக்காங்க. என்ட்ரோபி வந்து SF, இங்கே வெட் ஸ்டீமுக்கு இருக்கிற ஃபார்முலா மாதிரி தான் வரும் கொஞ்சம். SF ப்ளஸ்
எக்ஸ் இன்ட்டு எஸ்எஃப்ஜி இது எல்லாமே ஸ்டீம் டேபிள் எடுத்துரும். எஸ்எஃப் எஸ்எஃப்ஜி இங்கே அதே மாதிரி எஸ்ஜி இது எல்லாமே ஸ்டீம் டேபிள் இருந்து நம்ம ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா டேபிளை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக அடுத்து வர சம் எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் ஒரு எழுதி பார்த்துருங்க.